தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி அருகே 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிறுமியின் தாயார் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். மேக்கிழார்பட்டியைச் சேர்ந்த சிவபாரதி மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டும் 5 மாதங்களாக கைது செய்யப்படாமல் உள்ளதுடன் சிறுமியின் செல்போனில் இருந்த ஆதாரங்களை காவல் துணை கண்காணிப்பாளர் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் ஏவல் துறை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேட்டூர் அணையில் இருந்து காவிரியில் 1 லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் காவிரி தண்ணீர் கடலில் கலக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் காய்ந்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் சுமார் 70,000 ஹெக்டேர் பரப்பளவில் குறுவை சாகுபடி பயிரிடப்பட்டுள்ள நிலையில் பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் விளை நிலங்கள் வறண்டுள்ளது. சீர்காழி அருகே சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் பயிர்கள் காய்ந்து வருவதற்கு ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு வாய்க்கால்களை தூர்வாராததே காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இளந்தர சமுத்திரம், பாதரகுடி, சேந்தங்குடி இந்த 3 ஊருக்கும் பழவாறு பாசன வாய்க்கால் வழியாக தண்ணீர் கிளை வாய்க்கால் வழியாக எங்கள் ஊருக்கு தண்ணி பாயணும். வாய்க்காலில் தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. மேட்டூரில் தண்ணி திறந்து இதுவரையிலும் தண்ணி பாசன தண்ணியை வடிகாலில் போகிற லெவலில் இருக்குது. எங்களுக்கு கடமிட பகுதி எங்களுக்கு தண்ணி இதுவரையிலும் பாயவே இல்லை. அதுலேயும் பாதரக்குடியை சேர்ந்த எங்கள் ஊருக்கு ஓரியண்டல் கம்பெனி நிறுவனத்திலேருந்து இந்த பிளான்ட் வச்சதுனால எங்கள் ஊர் வாய்க்காலை பூரா அடைச்சி துத்துட்டாங்க.